திண்டுக்கல் சென்ற தனியார் வங்கி ஊழியரின் கார் கண்ணாடியை உடைத்து பட்ட பகலிலேயே இளைஞர்கள் அத்துமீறி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? மேலும் அந்த இளைஞர்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரம் என்ன? வணக்கம் அகிலா. சென்னையிலிருந்து விடுமுறை முடித்துவிட்டு தங்கள் சொந்த ஊரான திண்டுக்கல் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்ற குடும்பத்தினரை இருசக்கர வந்த மர்ம நபர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று கார் கண்ணாடியை உடைத்ததோடு அவர்களுக்கு கொலை மிரட்டலை விடுத்துள்ளார். குறிப்பாக சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவர் தன் குழந்தைகளுடன் இன்று சென்னையிலிருந்து இந்த விடுமுறை முடித்துவிட்டு திண்டுக்கல் நோக்கி செல்கிறார். அப்பொழுது திண்டுக்கல் அருகே கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட கெடிலம் தேசிய நிலையில் இருசக்கர வந்த மதுபதியில் வந்த அந்த 3 மர்ம நபர் திடீரென அந்த சஞ்சய் மீது காரின் மீது உரசி சென்றுள்ளார். இது சம்பந்தமாக கேள்வி கேட்டபோது அது பின்னாலே ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் துரைத்து சென்று அதாவது அந்த கார் கண்ணாடியை உடைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில், அதாவது அந்த கள்ளக்குறிச்சி அருகே பகுதியில் சாலை நிறுத்திவிட்டு அதாவது வாகன ஓட்டி உதவி கேட்கும் போது அந்த இருசக்கர வந்த மர்ம நபர் திடீரென அந்த காரின் கண்ணாடி பின்புறத்தை உடைத்து விட்டு காரில் இருந்த மர்ம நபர்களை அடிக்க முயற்சி. அப்போது குழந்தைகள் திடீரென சத்தம் கேட்டதால் அந்த பகுதியை வந்த வாகன ஓட்டிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இது சம்பந்தமாக தற்போது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உதவி ஆய்வாளரிடம் புகார் அளித்த புகாரின் பேரில் தற்போது போலீசார் நடவடிக்கை எடுக்கிறதாக தெரிவித்துள்ளனர். இந்த தேசிய நிலையில் அந்த சம்பவத்தால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை அந்த பகுதியில் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.